நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. அதிமுக சார்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தவுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். அதிமுக வேட்பாளர் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் எவ்வளவு பேரிடம் இபிஎஸ் நேர்காணல் நடத்த இருக்கார்? அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களும் 5வது கட்டமாக அதிமுக இன்று நேர்காணல் நடத்துகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நடத்துகிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாரியாக கிட்டத்தட்ட 8000 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட வேண்டும் என 2200 விருப்ப மனுக்கள் அளித்துள்ளனர். இவர்களிடம் ஏற்கனவே கடந்த 9 மற்றும் 10, 12, 13 ஆகிய 4 கட்டங்களாக நடைபெற்றது. இன்று இறுதியாக 5வது கட்டமாக நடக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் காலையிலும், பிற்பகலில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களையும் பிற்பகலில் நடைபெறுகிறது. குறிப்பாக காலை 9:30 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த நேர்காணலில் கட்சிக்காக பணியாற்றுவர்களுக்காக நேரடியாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். இதற்காக போட்டியிடுவதற்காக யாரையும் இடைத்தரகரை அணுக வேண்டாம் எனவும் அதிமுக தலைமை அலுவலகத்தின் சார்பாக நடைபெறுகிறது. ஏற்கனவே விருப்பமனு அளித்ததற்கான அசல் ரசீதுகளை நேரடியாக கொண்டு வர வேண்டும் எனவும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த நேர்காணலில் பங்கேற்க வேண்டும் எனவும் அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ராமச்சந்திரன். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.